அப்படின்னு சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிதானே? ஆர் யூ ரெடி? இன்னொரு செஞ்சுக்கலாமா? கையை நிறைய பேர் பாட்டு புக்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படிதானே? பாட்டு புக்கெல்லாம் கீழே வச்சிருங்க. சரியா? வச்சுட்டு கையை ரெடி ஆக்கிக்கலாமா? ரெடி ஆக்கிக்கலாமா? ஓ எஸ்க்கு. சரியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? உடையில உடையில அக்கா ஆர் யூ ரெடின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? தூங்குனவங்களையும் எழுப்பி விட்டுலாம். அப்படிதானே? அப்படிதானே? சரி, நல்லா கவனிச்சுக்கோ. கொஸ்டின்லாம் கேட்கறத சொல்லிருக்காங்க. அப்படிதானே? அப்படிதானே? நீங்களாம் நல்ல ஷார்ப் மைண்ட் ஏசப்பா பிள்ளைங்க. அப்படிதானேமா? எங்களை விட நீங்க ரெட்டிப்பா ஞானத்தை பெற்றிருக்கீங்க. அப்படிதானே? நல்லா கவனிச்சுக்கோ. அடிக்கடி கேட்போம். அப்படிதானே? காட்டுல யாரு ராஜாவா இருப்பா? சிங்கம் ராஜாவா இருப்பாங்க. அப்படித்தானே? இதே மாதிரி ஒரு அடர்ந்த காடு. சரியா? அடர்ந்த காடுல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு போட்டி நடக்குது. சரியா? ஒரு ஏன்னா நீங்களும் பேசணும். சரியா? நான் மட்டும் கதை சொன்னா முடியுமா? நீங்களும் பேசணும். சரியா? அந்த காட்டுல என்ன நடக்குது? போட்டி நடக்குது. சரியா? அந்த போட்டி எப்படின்னு உங்களுக்கு கேட்க ஆசையா இருக்குல்ல? ஆசையா இருக்குல்ல? நல்லா கவனி. அந்த போட்டி என்ன அப்படின்னா இப்போ இவ்வளோ இந்த கட்டணம் பெரிய இந்த அளவுக்கு ஒரு பெரிய பானை இருக்குன்னு வச்சுக்கோயேன். அந்த பானையில இருக்கிற தண்ணி அவ்வளத்தையும் குடிக்கணும். அதுதான் போட்டி. நீ குடிப்பியா? சொல்லுங்க. குடிக்க முடியாது. அப்படித்தானே? ஒரு சொம்பு தண்ணி அம்மா ஒரு கேன்ல ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டா கூட அது என்ன பண்ணுவோம்? பாதி தான் குடிச்சிட்டு பாதி வீட்டுக்கு கொண்டு வந்துரும். அப்படிதானே? ஆனா இது அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா அந்த போட்டியில பெரிய பானை நிறைய தண்ணி வச்சுட்டு என்ன பண்றாங்களாம், இந்த பானை தண்ணியை யாரு குடிக்கிறாங்களோ அவங்கதான் யாரு? இந்த ராஜாவுக்கு, இந்த காட்டுக்கே யாரு? ராஜா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா. சரியா? அந்த காட்டுக்கு ராஜாவா யார் வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? போட்டு தாக்கிட்டீங்களே. ஐயோ, நல்லா கவனிச்சுக்கோ. அப்படி போட்டு வச்சிருக்கிற அந்த டைம்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொருத்தரா வந்து முயற்சி பண்றாங்களாம். சரி, அதுல வின் பண்ண போறது யாருன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. சரியா? நல்லா கவனிச்சுக்கோ. அதுல ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்க, அந்த ராஜாவா இருக்கிற சிங்கராஜா தான் முதல்ல வந்தாங்களாம். ஆனா அவங்களால குடிக்க முடியல, அதனால போயிட்டாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா, ஒவ்வொருத்தரா வரும்பொழுது வந்துட்டு திரும்பி போயிட்டாங்க. ஆனா ஒரு மங்கி வந்தாங்க. சரியா? அந்த மங்கி என்ன பண்ணாங்க, மங்கி என்ன பண்ணும், குரங்கு தவணை மாதிரி அப்பப்போ தாவும். அப்படிதானே? அது சேட்டை ரொம்ப பண்ணும்ல. அதனால என்ன பண்ணுச்சான், அந்த மங்கி வந்து என்ன பண்ணிச்சான், நான் தான் என்ன பண்ணுவேன், ஜெயிப்பேன் அப்படின்ட்டு ரொம்ப வீராப்பா வந்துச்சான். சரியா? வீராப்பா வந்துட்டு இருக்கும் போது பாம்பு வந்துச்சான். ஏய், நீ சத்த கட்டாம கடை, நீ இருக்கிறது இமுட்டுக்கான் இருக்கிற, ஆனா அவ்வளவு பெரிய பானையில உள்ள தண்ணி உன்னால குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்பு கேட்டுச்சான். உடனே போயேன், நான் குடிச்சு நான் ஜெயிச்சு நான் இத காட்டையே நான் ஆள போறேன் அப்படின்னு சவால் கட்டிட்டு வந்துச்சான். சரியா? சவால் கட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணிச்சு, வேகமா வந்து குடிக்கிறதுக்கு வந்துச்சான். கொஞ்சம் குடிச்சுதான், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் கொஞ்சம் குடிச்சுதான், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு வயிற்று முட்டை குடிச்சு வாய் வரைக்கும் தண்ணி வந்துட்டு இனி அடுத்து மூச்சு விட கூட என்ன முடியல, அந்த குரங்குக்கு முடியல. உடனே எனக்கு மூச்சு திணறுது, என்ன காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டு அலற ஆரம்பிச்சிருச்சு. பானை ஃபுல்லும் குடிச்சுதா? குடிக்கவே முடியல. உடனே என்னாச்சு, உடனே பாம்பன்னாச்சு, வாங்கலே கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ண வாங்கலை, ஹெல்ப் பண்ண வாங்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு, அழ ஆரம்பிச்சுது. அப்படி நடக்கக்கூடிய முடியல. எதுக்கு நடக்க முடியல? அங்கிக்கு. சரியா? அது தண்ணி நிறைய குடிச்சிட்டு என்ன பண்ண முடியல, நடக்க முடியாம என்ன ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு யாராச்சும் உதவி பண்ணுங்களேன் என்ன ஆயிடுச்சு, அப்படியே ஒரு இடத்துல படுத்த படுக்கையாயிட்டு. படுத்த படுக்கையானோட ஹெல்ப் கூப்பிடுறாங்க, யாருமே வரல. வந்து ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாங்க, இங்க பாரு, உன்னுடைய பெருமையினாலதான் நீ என்ன ஆயிட்ட, இந்த நிலைமைக்கு ஆளாயிட்ட, உன்னால குடிக்க முடியாதுன்னு தெரியும், அப்புறம் ஏன் நீ அந்த போட்டிக்கு போன அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேலி பண்ணாங்களாம். சரியா? கடைசியில இந்த மங்கி என்னாச்சு அப்படின்னா வயிற்று முட்டை தண்ணி குடிச்சு மூச்சு விட முடியாம என்ன ஆயிடுச்சுன்னா இறந்து போயிருச்சு. இதுக்கு தேவையா?
வேண்டியது இல்லை, அப்படித்தானே? அது போட்டிக்கு போகாம இருந்திருக்கலாம்ல. ஆனா அந்த மங்கி என்ன பண்ணிச்சு, போய் தன் ஜீவனையே என்ன பண்ணிட்டு இழந்துட்டு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, யானை என்னாச்சு தான் என்ன பண்ணாங்களாம், வேகமா வந்து என்ன பண்ணாங்களாம், அந்த பானைய கடகட கடகடன்னு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டாங்களாம். ஏன்னா அவங்க வயிறு குட்டி வயிறு, அப்படித்தானே? அப்புறம் நம்மாடி ஒன்ன கூட பிள்ளைக்கிறோம், அப்படித்தானே? அதனால எவ்வளவு பேரு பிள்ளைங்களா மேல தூக்கி வச்சாங்கன்னு அழுதுருவாங்க, அப்படித்தானே? உங்களெல்லாம் தூக்கி வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க, அப்படித்தானே? ஏன்னா சின்ன பிள்ளைல எல்லாரையுமே தூக்கி வைப்பாங்க, எல்லாருமே அழுதுருவாங்க, அப்படித்தானே? நல்லா கவனி. அவ்வளவு பெரிய யானை என்ன பண்ணிடுச்சு, அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு ஜெயிச்சிட்டு. சரியா? ஜெயித்த அந்த யானை என்னாச்சு அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு முதலமைச்சரா யார் இருக்கா நம்ம தமிழ்நாட்டுக்கு? சத்தத்தை காணும். ஜெயலலிதா அம்மையா இருக்காங்க. அப்போ நம்மளை கவனிக்கிற பொறுப்புல அவங்க கிட்ட இருக்கு, அப்படித்தானே? நீ நல்லா கவனி. அந்த காட்டுக்கே ராஜாவா யானை மாறின உடனே அந்த காட்டையே கவனிக்கிற பொறுப்பு யாருக்கு வந்துச்சு? யானைக்கு வந்துட்டு. யானைக்கு வந்த உடனே என்னாச்சு அப்படின்னா, எல்லா மிருகங்களையுமே எல்லா விலங்குகள் எல்லாம் வச்சுமே என்ன பண்ணிட்டாங்களாம், நல்ல பத்திரமா பாதுகாத்துக்கிட்டாங்களாம். சரியா? அப்போ பத்திரமா நல்லபடியா பாத்துக்கிட்டா அவங்கள பிடிக்குமா பிடிக்காதா? நல்ல மத்த விலங்குகளுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும், அப்படித்தானே? உடனே என்னாச்சு அப்படின்னா எல்லா விலங்குகளுக்கும் பிடிச்சிட்டு. ஆனா கொஞ்ச நாள் ஆக என்னாச்சு தெரியுமா, அந்த இடத்துல மழை பெய்யவே இல்லை. நீங்க கூட கொஞ்ச நேரம் மழை விளையாண்டீங்க, அப்படித்தானே? ஆனா அங்க மழை கொஞ்ச நாள்ல பெய்யலன்னு மழைலாம் பெய்யாம இருந்தோம். அந்த காட்டு பகுதிகள்ல தண்ணி வத்தி போயிடுச்சு. தண்ணி வத்தி போனோன்னு என்னாச்சு அப்படின்னா, எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவை எல்லாவற்றுக்குமே என்னது, தண்ணி இல்லை. உடனே என்னாச்சு அப்படின்னா, பஞ்சத்துல கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு, அவங்க பயிர் பசிலாம் தாங்க முடியாம என்ன பண்ணாங்க, ஒரு வறட்சியில போயிட்டு இருந்தது. சரியா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்க இருக்கிற பகுதியில இருந்து என்னாச்சு, தண்ணி இல்லைன்னு அடுத்த பகுதிகளுக்கு போனாங்களாம். அப்படி அந்த இடத்துல பகுதியில தண்ணி குறைஞ்சோன்னு அடுத்த பகுதிகளுக்கு போனாங்களாம். இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கா மாறி மாறி போன உடனே என்னாச்சு அப்படின்னா, கடைசியில போய் ஒரு இடத்துல போய் சேர்றாங்க. அந்த இடத்துல போய் சேரும்போது என்ன அப்படின்னா, ஒரு ஒரு குளத்தை தூரத்துல பாக்குறாங்க. யார் அப்படின்னா, இந்த யானை நடந்து போகும்போது மற்ற விலங்குகள்லாம் இருக்கும்ல, அப்படித்தானே? எல்லாருமே சேர்ந்து போய் தான் என்ன பண்றாங்க, தண்ணி எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்ட்டு போய் பார்க்க போறாங்க. சரியா? பார்க்க போகும்போது அந்த யானை மேல என்ன பண்றாங்க, ராஜா ராஜா நான் உங்க மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டேன், அப்போ தொலையில தண்ணி கிடந்தாலும் நான் உங்க மேல இருந்து பார்த்த உடனே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு சில விலங்குகள் மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. சரியா? மேல ஏறி உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்களாம், யானை நடந்து போக எல்லாரும் நடந்து போறாங்களாம். கொஞ்சம் தூரம் போவே என்னாச்சு, அங்க நடக்க கூட பலம் இல்லாம என்ன ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. சரியா? உடனே குறைஞ்ச நடக்க முடியாத விலங்குகள் எல்லாம் யானை கூட கொஞ்சம் என்ன பண்ணிட்டு மேலே ஏறி உட்காருங்க அப்படின்ட்டு எல்லாரும் மேல வச்சுட்டு, இந்த யானையும் தண்ணி குடிக்கல, அப்படித்தானே? விலங்குகளும் தண்ணி குடிக்கல, அப்படித்தானே? சாப்பாடுக்கே ஆகாரம் இல்லை. அப்போ எவ்வளவு கஷ்டத்தோட இருந்திருப்பாங்க, அப்படித்தானே? உடனே என்ன பண்ணினாங்க, எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு விலங்குகளா என்னாச்சு அப்படின்னா, சோர்வுகள் ஆக ஆக அப்படியே ராஜா எங்களுக்கு நடக்க முடியல அப்படின்னு என்ன பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சோர்வா வந்துட்டாங்க. சரியா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நல்லா கவனி. இப்போ போய்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிரயாணத்துல போயிட்டே இருக்கும் பொழுது மேல இருந்து ஒரு முயல் குட்டி சொல்லுது, ராஜா 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 அந்த தூரத்துல ஒரு தண்ணி இருக்கிற இடம் தெரியுது, அந்த இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? அந்த இடத்துல தண்ணியை பார்த்தோம், அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வேகமா ஓடுறாங்க. எல்லாருமே ஓடிட்டு என்ன பண்றாங்க, விலங்குகள் எல்லாமே என்ன பண்ணிட்டு வேகமா போய் என்ன பண்ணுது, குடிக்கிறதுக்கு ஓடுது. சரியா? அங்க அந்த அந்த குளத்துக்குள்ள ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? தண்ணிக்குள்ள யாரு இருப்பா? அது பெரியது. சரியா? இது ஒரு குளம் மாதிரி சின்னதா கெட்டி கிடக்குது. சரியா? அதுல என்ன பண்ண போறாங்க, தண்ணி குடிக்க போறாங்க. தண்ணியில கடல்ல என்ன கிடக்கும், மீன். சரியா? இங்க ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு வர்றாங்களா அந்த குளத்துக்குள்ள. தண்ணியில யார் வாழ்ந்துட்டு வரா,
மீன். சரியா, அந்த மீன் வாழ்ந்துட்டு வர அந்த மீன் குட்டி என்ன பண்ணிச்சான், மேல நீந்தி வந்துகிட்டு இருந்துச்சான். சரியா, மேல நீந்தி வந்துகிட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னா, கூட்டத்துல இருந்து இந்த விலங்குகள்லாம் வர்றத பார்த்த உடனே, ஆகா நம்ம இங்க குளத்துல உள்ள தண்ணி தான் குடிக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் குஞ்சு உடனே என்ன பண்ணிச்சான், உள்ள தண்ணிக்குள்ள இருக்கிற அம்மாட்ட போய், அம்மா 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 எந்திங்க, இங்க வாங்க வாங்க அப்படின்னு வேகமா போச்சான். உடனே என்னம்மா என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னு, நம்மளுக்கு ஆபத்து வந்துட்டு நம்மள கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மீன் குட்டி என்ன பண்ணிச்சான், ரொம்ப கஷ்டத்தோடு சொல்லிச்சான். உடனே என்னம்மா அப்படின்னு, வாங்கம்மா வந்து மேல வந்து பாருங்க, நம்ம தண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் விலங்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அந்த குட்டி மீன் போய் சொன்னாங்களாம். சொன்ன உடனே இந்த தாய் மீன் மேல வந்து பார்த்துட்டு என்ன பண்ணாங்களாம், ஆமா ஐயோ நம்ம என்ன பண்ண அப்படின்ட்டு அந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா. உடனே இந்த மீன் குட்டி ரொம்ப அழ ஆரம்பிச்சுட்டு, அம்மா நம்ம சாவ போறோம் அப்படின்ட்டு அழ ஆரம்பிச்சோன்னு என்னன்னா, உன் கண்ணீரை தொடச்சிக்க நம்ம ஏசப்பட்ட பிரேயர் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லி அந்த தாய் மீன் சொல்லிச்சான். உடனே இந்த மீன் சொல்லிச்சான், போங்கம்மா நம்மளுக்கு மனுஷங்களை மாதிரி கையா இருக்கு கண்ணீரை தொடக்க, நம்ம வாழை வச்சுதான் கண்ணீரை தொடக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிச்சான், இந்த குட்டி மீன் தன்னுடைய கும்புறதலை சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா ஃபீலிங் இருக்கும் அப்படிதானே. அந்த மீனே நம்மளை எப்படி சொல்லுது பாரு, மனுஷங்களை மாதிரி நம்மளுக்கு கையா இருக்கு கண்ணீரை தொடக்க அப்படின்ட்டு அந்த குட்டி மீன் சொல்லி ரொம்ப அழுதுச்சான். உடனே அந்த தாய் மீன், வாமா நம்ம ஏசப்பட ப்ரேயர் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அந்த ரெண்டு பேருமே என்ன பண்ணாங்களாம், தாயும் அந்த குட்டி மீனும் அந்த தண்ணிக்குள்ள இருந்து ஜோம் பண்ணாங்களாம். ஏசப்பா ஏசப்பா நாங்க உயிரோட வாழணும் ஏசப்பா, அதுக்கு எங்களுக்கு இந்த தண்ணி வேணும் ஏசப்பா, அந்த கூட்டம் வருது அந்த கூட்டத்து கூட பேசுங்க ஏசப்பா, எங்களுக்கு இங்க தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பட ப்ரேயர் பண்ணாங்களாம். ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்களாம், வெளியே வந்து பாக்குறாங்களாம். ஐயோ சுத்தி நின்று அந்த யானை கூட இருந்த விலங்குகள்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டு நிக்குது. ஐயோ இப்ப என்ன பண்ண, எல்லா விலங்கும் தண்ணி குடிச்சிட்டு நிக்குதே அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ஏசப்பா ஏசப்பா ப்ளீஸ் ஏசப்பா அப்படின்ட்டு ரொம்ப என்ன பண்ணாங்களாம், அழுது ஜெபம் பண்ணாங்களா. நீங்க அழுது ஜெபம் பண்ணுவீங்களா? பேசுங்க. ஏன்டா இப்படி சொல்லிட்டீங்க, அழவே மாட்டீங்களா? அழுது ஜெபம் பண்ணுவீங்கல்ல ஏசப்பாட்ட. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காகலாம் ஜெபம் பண்ண மாட்டீங்களா? ஜெபம் பண்ணுவீங்கல்ல. நல்லா நோட் பண்ணிக்கோ, நீ சாதாரணமா ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் அழுது ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சரியா, நீ அழுது ஏசப்பாட்ட நீ ஏசப்பாட்ட எனக்கு வேணும் சொல்லி நீ கேட்டன்னா ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உனக்கு கொடுப்பாங்க. சரியா, உடனே இந்த கூட வந்த விலங்குகள் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு அடுத்து என்ன சொல்லிச்சு, ராஜா வாங்க வாங்க நாங்க எல்லாம் தண்ணி குடிச்சிட்டோம், இனி நீங்க தான் தண்ணி குடிக்கணும் வாங்க அப்படின்ட்டு யார கூப்பிட்டாங்க, ராஜாவாயி யானையை கூப்பிட்டாங்களாம். சரியா, யானை வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே இந்த யானை வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லி உள்ள வந்து பாக்குது. அங்க என்னாச்சு தெரியுமா, ஏசப்பா அந்த யானையோட கண்ணை அந்த மீனுக்கு நேர திசை திருப்பினாங்களாம். அந்த மீனை நேர போய் பார்க்கும்போது என்னாச்சு அப்படின்னா, அந்த மீனை கூர்ந்து பார்த்த உடனே, ஆகா நம்ம கொஞ்சோடு இருக்கிற அந்த தண்ணிய நம்ம குடிச்சிட்டோம்னா அந்த மீன் செத்து போயிருமே அப்படின்ட்டு அந்த யானை என்ன பண்ணிச்சான், தண்ணி குடிக்கவே இல்லையா, அப்படியே மேலே ஏறி என்ன பண்ணிருச்சான், வந்துட்டான். உடனே அந்த கூட இருந்த விலங்குலாம் என்ன சொல்லிச்சான், ராஜா நாங்களும் தண்ணி குடிச்சிட்டோம், நீங்க தண்ணி குடிங்க ராஜா, நீங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இல்ல இல்ல நான் தண்ணி குடிக்காம நான் உங்க கூட வந்துடுறேன், உள்ள பாவம் ரெண்டு ஜீவன்கள் இருக்குது அதுவும் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம், அந்த மீனுக்கு என்ன பண்ணிட்டாங்களாம், விட்டு கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், யானை ராஜா வந்துட்டாங்களாம். ஆனா அங்க இருந்து திரும்பி வரும்போது எல்லா விலங்கும் தண்ணி குடிச்சிருக்கு அப்படிதானே, கூட வந்த எல்லா விலங்கும் தண்ணி குடிச்சிருக்கானா, ராஜாவாகிய யானை மட்டும் தான் என்ன பண்ணல, என்னது குடிக்கல, தண்ணி குடிக்கல. சரியா, தண்ணி குடிக்கலன்னு யானை வர்ற வழியில என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் சோர்ந்து போயிருச்சு. சோர்ந்து போனோன்னு என்னாச்சு அப்படின்னா, இது இங்க நடந்து வரும் பொழுது அங்க மீனுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா கவலையா இருந்திருக்குமா, உடனே என்ன பண்ணாங்க, ஏசப்பாக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். சரியா, ஏசப்பா உனக்கு டெஸ்ட்ல பாஸ் பண்ண எல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணா ஏசப்பாக்கு நீ நன்றி சொல்லவே சொல்ல மாட்டியா, சொல்லுவேன்னு. அதே மாதிரி அந்த மீனும் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிச்சான். சரியா, சொன்னதுக்கு அப்புறம் இங்க என்ன நடக்குது, இங்க யானை வந்த இந்த இடத்துல என்ன நடக்குது, யானை தண்ணி குடிக்கலன்னு ரொம்ப என்ன பண்ணிருச்சு, சோர்ந்து போய் நடக்க கூட முடியல.
உடனே ராஜா ராஜா என்ன ராஜா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க, நீங்க தண்ணி குடிச்சிருக்கலாம்ல ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, எல்லா விலங்கும் சொல்றாங்க நீங்க வாங்க நீங்க தண்ணி குடிச்சிட்டீங்களா அது போதும் அப்படின்ட்டு கூட கூட்டுட்டே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் என்னாச்சு அப்படின்னா அந்த யானைக்கு ரொம்ப சோர்வா என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்து நடக்க முடியாம என்ன ஆயிடுச்சு அப்படியே படுத்துருச்சு. யானை எல்லாத்தையும் தூக்கிட்டு போகலாம், ஆனா யானைய அந்த மற்ற விலங்குகள் தூக்கிட்டு போக முடியுமா? கொஞ்சம் கஷ்டம் தான், அப்படித்தானே? ஆனா இது என்ன ஆயிடுச்சு அப்படியே நடக்க கூட முடியாம என்ன ஆயிடுச்சு அப்படி படுத்த உடனே அப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த விலங்குகள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ராஜா எந்திங்க ராஜா, ராஜா நீங்க எங்களுக்கு வேணும், நீங்க நல்ல ராஜா எங்களுக்கு நீங்க வேணும், எந்திங்க ராஜா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம் அந்த யானையை தட்டி தட்டி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த ராஜா யானை அப்படி கண்ணை இப்படி முடிச்சு என்ன பண்ணிச்சான் பார்க்கதான் செஞ்சதே தவிர அதுக்கு எந்திரிச்சு நடக்க முடியலையா. சரியா, உடனே இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே படுத்து கிடக்குது. உடனே மற்ற விலங்கெல்லாம் என்ன ஆயிடுச்சான், இனி நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்ட்டு யானையை சுற்றி அவ்வளவு பேர் என்ன பண்ணாங்களாம், அவ்வளவு விலங்கு நின்று என்ன பண்ணாங்களாம் அவ்வளவு வானத்தை நோக்கி அப்படி பார்த்தாங்களாம். சரியா, வானத்தை நோக்கி பார்த்துட்டு என்ன பண்ணினாங்களாம், ஏசப்பா எங்களுக்கு எங்க ராஜா வேணும், எங்களுக்கு எங்க ராஜா வேணும், அதனால நீங்க என்ன பண்ணணும், மழை எங்களுக்கு இப்ப நீங்க வேணும், மழை ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்கும் என்ன பண்ணிச்சான் சுத்தி நின்று என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சான், ஜோமன ஆரம்பிச்சிருச்சான். ஜோமனி கொஞ்ச நேரத்துல இந்த யானை முடியாம கிடக்குற அந்த நேரத்துல எல்லா விலங்கும் சேர்ந்து கூப்பிட ஆரம்பிச்ச உடனே மழை வருமா வராதா, உடனே என்னாச்சு அப்படின்னா அந்த மலைகள் என்ன ஆயிடுச்சு, மேகங்கள்லாம் கூடி மழை அந்த பகுதிகள்ல என்ன ஆயிடுச்சா மழை பெஞ்சதான். மழை பெஞ்ச உடனே யானை மேல அந்த துளி விழ 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 நமக்கு மழை பெஞ்சிருச்சு அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களாம் எல்லாருமே சேர்ந்து ஏசப்பா உங்களுக்கு நன்றி நன்றி, எங்க ராஜாவை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி நன்றி அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களாம் நன்றி சொன்னாங்களாம். சரியா, நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மலையில எல்லாரும் நனைஞ்சிருப்பாங்க அப்படிதானே. இந்த யானை எல்லாம் நனைஞ்ச உடனே யானைக்கெல்லாம் தண்ணி கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷம். ஆகா நம்ம ராஜாவை நம்ம சாங்க கொடுக்கல, நம்ம ராஜா நம்ம கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காட்டை எல்லாருமே என்ன பண்ணாங்களாம் பயங்கரமா கொண்டாடுனாங்களாம். சரியா, நீ நல்லா கவனிச்சுக்கோ, இங்க என்னது போட்டிருக்கு, இயேசுவுக்கு பிரியமான மனசு. நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, விட்டு கொடுக்கிற ஒரு நல்ல மனசு உனக்குள்ள இருக்கணும். சரியா, பிரியமா நீ ஏசப்பாவுக்கு மாறணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், விட்டு கொடுக்கிற மனசு உனக்கு வேணும். இதே இது மாதிரி விட்டு கொடுத்த ஒரு நபர் உங்களுக்கு வேதத்துல தெரியுமா, நல்ல ஞாபகம் வச்சிருப்பீங்க, நீங்களாம் நல்லா தேறினவங்க. சரியா, அப்படிதானே? ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு நபர் வாராங்க. யாருக்கு தெரியுமா? சத்தத்தை காணும். ஆர் யூ ரெடி? நல்லா கவனிச்சுக்கோ. ஆபிரகாம். சரியா, ஆபிரகாம் வர்றாங்க, அவங்க கூட அவங்க சகோதரன் மகனும் பிரயாணப்படுறாங்க. சரியா, பிரயாணப்படும் போது ஜனங்கள் நிறைய பேர் பெருகிட்டாங்க. பெருகினதுக்கு அப்புறம் என்னாச்சு, மேய்ப்பர்களுக்குள்ளே சண்டை வந்தது நிமித்தம் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க, பிரிச்சு போனாங்களாம். சரியா, ஆனா ஆபிரகாம் என்ன பண்ணாரு, நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போற அப்படின்ட்டு என்ன பண்ணாங்களாம் விட்டு கொடுத்தாங்களாம். சரியா, நீ நல்லா நோட் பண்ணிக்கோ, நீ ஏசப்பாவுக்கு பிடிச்ச காரியங்களை செய்தாதான் ஏசப்பாவுக்கு நீ யாரு, செல்ல பிள்ளை. சரியா, செல்ல பிள்ளையா இருந்து நீ என்ன பண்ணணும், ஏசப்பாவுக்கு பிரியமான மனசு உன்கிட்ட இருக்கணும். சரியா, விட்டு கொடுத்து வாழுவீங்களா, விட்டு கொடுத்து வாழுவீங்களா, உன்னை போல பிறனையும் நேசி அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப நீங்க விட்டு கொடுத்து வாழுவீங்க அப்படிதானே. நீங்கெல்லாம் அவ்வளவு தங்கம் அப்படிதானே, அவ்வளவு தங்கம், அவ்வளவு சொக்க தங்கம் ஏசப்பா பிள்ளைங்க அப்படிதானம்மா. நீங்க யாரு, ஏசப்பா பிள்ளைங்க, சொக்க தங்கம். சரியா, சரி நல்லா கவனிச்சுக்கோ. இன்னொரு முறை சொல்லலாமா, ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? சூப்பர். சரியா, நல்லா கவனிச்சுக்கோ. இன்னும் வரக்கூடிய ஒவ்வொரு இதுலயுமே நீங்க ஸ்பீடா இருக்கணும். சரியா,
அதெல்லாம் காமிக்கிறது காமிக்கிறது